ஹலோ மக்களே, மீன் வாங்கிட்டு வரலாம்னு மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். நம்ம ஊரில் சொல்கிற பெருஞ்சிலாம்பு மீன் கிடச்சிச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் மண் சட்டியில் தான் செய்வேன். மண் சட்டியில் செய்கிறப்போ நல்ல சுவையும் மணமும் நல்லாயிருக்கும். இப்போது சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் ஊற்றி, நான் மசாலாவில் தேங்காய், தக்காளி பழம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு குழம்பு மசாலாவும் போட்டு வதக்கி பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி ஊற்றி பச்சை மிளகாயும் போட்டு சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற மீனையும் குழம்புல போட்டு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு முறை உங்கள் ருசிக்கு ஏற்ப உப்பு, காரம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வெட்டி வச்ச மாங்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பும் கொதிச்சிருச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம மீன் வறுவல் செய்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் மீன் எடுத்து தனியாக வச்சுருந்தோம். அதுக்கு இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு மீனில் அப்ளை பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் வெயிட் பண்ணி மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரைங் பேனை அடுப்பில் வச்சு சூடான உடனே எண்ணெய் விட்டு மீனை பொரித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் மேலே தூவி விட்டு பொரித்து எடுத்தால் சுவையாகவும் மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.